நான் வாங்கி வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன். ஏன் அவ்வளோ இதாகுதா எக்ஸைட்மெண்ட்டு? தலைவா உனக்கு ஒரு சீட் இருக்கு தலைவா, நீ தான் தலைவா எழுதணும். இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்கன்னா பொண்ணுங்க இப்படி போக நடந்து வரும்போது போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆள்னா அப்போ எல்லாருமே பார்ப்போம். நீ தலைவா ஓ என்னை கோத்து போற போலயே அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டை. இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்கன்னா போனால் போயிட்டு போகுது அப்படி யாரும் இல்லையே. எல்லாரும் வெளியே பார்ப்போம். அவன் பேர் எழுதுனீங்கிறானா? அதுக்கு மேலே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இவன் பார்க்க மாட்டான். நான் 2-3 டைம் நோட் பண்ணியிருக்கேன் உன்னைய. யாரு ரொம்ப கெட்ட பையன் என்னை தான் சொல்லுவான். நீ அவன் எல்லாம் கண்டிப்பா என்னை தான் எழுதுவான். நானே எங்க அண்ணா உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சொல்லிட்டா யோசிக்காம எழுதுவேன். யாரு ரொம்ப நல்ல பையன். இதுதான் வன்மம், இதுதான் வன்மம். என்னதுடா என்ன வன்மம்? நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். யப்பா எல்லாத்துலயும் என் பேர் வந்ததுன்னு வைங்களேன். பக்கத்துல அறுவாடா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஆண்களுடன் தொடர்புமா? 3 பேரு எழுதுறேன். 3 பேரும் நல்ல பையன் மட்டும் இதெல்லாம் பெருமையா? எல்லாம் எழுத மாட்டாங்க. வாய மூடு. நீ என்னையே என்ன சொல்ற? மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா. ஓகே முடிஞ்சிருச்சா? இதுல வந்து நம்ம கேங்ல யாருக்கும் பொண்ணுக்கு சம்பந்தமே இருக்காதுங்கிறதுல வந்துருச்சு. ஆனந்தோட பேர் வந்துருச்சு. 1 2 பரவாயில்ல தலைவா. நான் வந்து ரொம்ப நிறைய எதிர்பார்த்தேன். எங்க அண்ணன் பேரு 2. லாஸ்ட் 3 கொஸ்டின் மட்டும் ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஆமா பார்க்காத ப்ரோ, நவரு ப்ரோ. மேல இருக்கிற ஆப்ஷனு நீங்க உங்களோட இந்த கேள்விக்கு நான் முதல் எழுதுறது எங்க அண்ணன் பேர் தான். ரொம்ப கெட்ட பையன். இருங்க ஓகே ஓகே. யாருக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை. அமைதியான பிரச்சனை. என்ன பெண்களுடன் தொடர்பு. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். அடுத்து ஆண்களுடன் தொடர்பு இருக்கிறது. எல்லாத்துக்கும் வேலைதான். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். கேள்வி நீ கேள்வி பதில் சொல்லட்டும். நான் கேள்வி கேட்கிறேன். அவன் கேள்வி நான் கேட்கிறேன். நம்ம கேட்கல யார் ரொம்ப நல்ல பையன்? யார் எழுதுறது? நான் எழுதுறேன். நீங்க கேளுங்க, நான் எழுதுறேன். யார் நல்ல பையன்? மனசாட்சி உறுத்தலா சொல்றீங்களா? சரி அடுத்து. நம்ம கேங்ல யார் ரொம்ப கெட்ட பையன்? நான் எங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நெஞ்சு மேல கைவிங்க. அப்ப நம்புவேன். நெஞ்சில சமக்கிறேன். நோ சரி. நம்ம கேங்ல யாரு பொண்ணு மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்ப அவர் கைண்ட்ரி அடி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணனை பார்த்தா உனக்கு நீ எதுக்கு அவரு இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? அடுத்து நம்ம கேங்ல யார் ரொம்ப காட்சி? இதை வெளியில சொல்ல முடியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சரி வேலு அன்பு சூர்யா. அடுத்து அடுத்து வாங்க. நம்ம கேங்ல யாரு பொண்ணு
நவீன் அண்ணே. அடுத்து நம்ம கேங்ல ரொம்ப அமைதியான பர்சன் யாரு? என்ன தேடுறாங்க? என்ன யோசிக்காம வருது? நவீன் அண்ணனுக்காக கேள்வி எடுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கு. இல்ல பொதுவாக எடுத்துட்டு வந்தேன். நம்ம கேங்ல யாரு பெண்களோட தொடர்புல உள்ள? எங்க என்னையா செஞ்ச எனக்கு வாந்தியா வருது. உண்மையாவா? நீங்களும் இல்ல சரி இன்னும் ஓகே. தலைவா இந்த கேள்விதான் நம்ம முக்கியமான கேங்ல கேள்வி. யாரு பல ஆண்களோடு தொடர்பில் உள்ளது? ஆண்களுடன் தொடர்பு உள்ளது. அப்ப வந்து பெண்களோட தொடர்பு இருக்கிறத ஏத்துக்கிறீங்க. அப்ப வந்து காஜின்றதை ஏத்துக்கிறீங்க. ஓ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. தலையா இது என்ன வன்மா உச்சகட்டத்தில் இருக்கு உங்க மேல. லாஸ்ட் கொஸ்டின் தான் ஹைலைட்டான கொஸ்டின். உங்களுக்கு என்னடா இழிச்சோய பாருங்க. உங்க மாமா கோவம் வந்துருச்சு. கொஸ்டின் தான். நான் செகண்ட் தான் எழுதுவேன். நான் லாஸ்ட் எழுதுறோடு. சந்தோஷமா எனக்கு என்ன உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க எழுதுங்க. அப்ப இதுவும் எழுதிட்டா போதுமா? எழுதுங்க, அதுல என்ன இருக்கு? டேங்க் ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? என்ன ஏன் நீங்க எல்லாத்துலயும் என் பேர் தான் வரும். அவர் முதல்ல சொன்னாரு இது என்னுடைய சந்தோஷத்துக்காக. இது கண்டிப்பா நான் தான். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இது கண்டிப்பா நான் தான். இந்த கேள்வியே இதுல வந்துடக்கூடாது. அங்க அது சாய்ஸ் பாருங்க. சாய்ஸுக்கு யாருமே இல்லைங்க. யாரை நான் எழுதுறது? யாருமே இல்லையா? இந்த சாய்ஸ் எங்க யார் இருக்காங்க? இதுக்கு எந்த சாய்ஸ் கொடுக்கறது? எங்க ஆனந்த் என்ன அதனால நீ இல்லாதப்ப என்னன்னு பேசுவேன்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரைட்டு. தப்பு என்னை பொறுத்தவரை யாருக்குமே பொருந்தாது. சரி ரைட். அப்போ வந்து ராங் கொஸ்டின். இது ராங் கொஸ்டின். நோ பர்சன். I got the drive, I got the move, like the idiot. I break the cage, I never lose, like the idiot. I got the style, I got the groove.